ஹாய், நான் உமா. இன்றைக்கி வந்து பாசி பயிர் வச்சு ஒரு லட்டு பண்ணலாம். இது ஒரு கேரளாவில் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருள் வந்து பாசி பயிர் எடுத்துருக்கேன் 1 கப்பு. அதே அளவுக்கு இது 1.5 கப் எடுக்கிறேன். நான் 1/2 கப்பு தண்ணியை வச்சுருக்கிறேன். 1 கப்பு வந்து பச்சரிசி, ஏலக்காய் வந்து ஒரு 12 எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 7-8 வெல்லம். இது வந்து பால் காய்ச்சிடலாம். இது வந்து அரை முடி தேங்காய் துருவி போட்டுடலாம். துருவி போடாமல் கட் பண்ணி போட்டால் அந்த கொஞ்சம் டைட் ஆகிடும், கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் துருவி போடுறேன். இது வந்து சபரிமலைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து தேங்காய் துருவி போட மாட்டாங்க, கட் பண்ணி அதில் போட்டு விட்ருவாங்க. அவங்க உடச்சி சாப்பிடுவாங்க. பசியும் தாங்கும், நல்ல ஹெல்த்தி கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெல்லம் பாகு காய்ச்சிடலாங்க. இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அது ரெடி ஆகட்டும். இந்த பக்கம் நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இந்த பாசி பயிர் வறுத்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செவக்க வறுத்துடலாம். கொஞ்சம் சிகப்பான போதும், பவுட்ரு பண்ணுறதுக்காக தான். இது கூட இந்த ஏலக்காயும் போட்டுடலாம். அந்த சூட்லேயே நல்லா பவுட்ரு ஆகிடும். இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நல்ல மணம் வருது. இது பாசிப்பயிர் வறுக்கிற ஸ்மெல் வருதுங்க. இது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். பசங்களும் ஈவினிங் வரும்போது, ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுத்துடலாம். நல்லது உடம்புக்கு, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நான் இதையும் வறுத்துட்டு கலர் சேஞ்சாக இருக்குது பாருங்க. போதும், இது ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி இதை வறுத்துட்டு நான் அரிசி வறுக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து அரிசியை வறுத்துடலாங்க. பாதி போட்டுறேன் நான். அரிசி பொரிஞ்சு வர அளவுக்கு இருந்தால் போதுங்க, ரொம்ப ப்ரௌனிஷ் எல்லாம் வேண்டியதில்லை. இந்த பக்கம் பாகு ஆகிட்டுருக்குங்க. அது ஒற்றை பதம் வந்தால் போதும். இதெல்லாம் நல்லா வறுத்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு
தேங்காய் போட்டு ஊற்றிட்டு லட்டு பிடிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் வேலைங்க. ஈஸி தான். இந்த வறுக்கிற நேரம் தான் இருக்குங்க இதில் வேலையெல்லாம். இப்போ இது நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவெல்லாம் வறுக்க தேவையில்லைங்க. போதும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒற்றை பதத்துக்கு வந்துச்சு. ரொம்ப ஒரு கம்பி பதம் அப்படியெல்லாம் தேவையில்லைங்க. இது வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இங்கே தேங்காய் ஒரு முடி துருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கேஷ்நட்டு அந்த லட்டு பிடிக்கும்போது போட்டுடலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம். நான் ஒரு 7-8 எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறட்டுங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு லட்டு பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. அரிசி ரெடி ஆயிடுச்சு. நான் இனி பவுடர் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏலக்காயும் இது கூட சூட்டில் நல்லா இது வந்துடுச்சு, பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். பாசிப்பயிறு அரிசியும் வறுத்தது. இப்போ இந்த தேங்காய் கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். அங்கங்கே கடி போயிடுவது. ரொம்ப டேஸ்ட் இருக்குங்க. இது கொஞ்சம் தூக்கலாக ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இதுலேருந்து மாவு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா அந்த பால் காய்ச்சி ஊற்றும் போதே ஒட்டிடும். அதை சாப்பிடும்போது கையிலெல்லாம் ஒட்டும். அது அவாய்ட் பண்ணுறதுக்காக மேலால் கோட்டிங் கொடுக்குறதுக்காக நான் அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ தேங்காய் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து பால் காய்ச்சி நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன். இது ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுவும் மாவு அந்த பாகு வந்து சூடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடாக தான் இருக்குது. இந்த மாவும் சூடாக இருக்குது, அதுவும் சூடாக தான் இருக்குங்க. அப்படியே ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லட்டு நல்ல மணமாக இருக்குது. இந்த அரிசி வறுத்த ஸ்மெல்லு, பாசிப்பயிறு வறுத்த ஸ்மெல்லு, ஏலக்காவோடது எல்லாம் சேரும்போது நல்ல மணமாக இருக்குது. பாகு ரொம்ப டைட்டாக, அதாவது 2 ஸ்ட்ரிங் எல்லாம் வர மாதிரி நூல் பருவம் சொல்லலைங்களா, அந்த மாதிரியெல்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அப்படி எடுத்தால் கொஞ்சம் கையில் ஒட்டுற பதத்துக்கு இருந்தால் போதும். அதை மட்டும் கவனிச்சா போதுங்க.
இப்போ எல்லாம் மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பாகு ஊற்றிடலாம். ஆக்சுவலாக அது கையால் இது பண்ணால் நல்லாயிருக்கும், ஈஸியாக எல்லா இடத்துலையும் பரவிடும். இப்போ இது உருட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உருட்டிடலாம். சூடாக தான் இருக்குங்க. போதும், பாகு ரெடி, கரெக்டான அளவு தான் இது, போதும். இன்னொன்று, பாகு சூடாக ஊற்றினா இந்த பாசி பயிரும் வந்து நல்லா வெந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம உருட்டிடலாம். கொஞ்சம் பாகு தான் மீதியாக இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், லட்டு பிடிக்க வருது பாருங்கள். பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் டிப் பண்ணிட்டு அந்த பாகு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்குங்க. நான் எடுத்த பாகு கரெக்டு தான், வெல்லம் கரெக்டு தான். இது பாருங்கள், இப்போ இப்படி பண்ணால் ஒட்டாதுங்க கையில், அதுக்கோசரம் இப்படி வச்சுருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ இதை எல்லாமே உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக இருக்குது பாருங்கள். வறுத்து பவுட்ரு பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சோம்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். பாவு மட்டும் காய்ச்சி தேங்காய் துருவி போட்டு இது ஒரு டிஷ்ஷாக நம்ம சர்வ் பண்ணலாம். ஈஸி டிஷ் தான். அப்போது இப்போ நான் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க.